30 days 5 கிலோமீட்டர் சேலஞ்சில் இன்றைக்கி டே 5. இன்றைக்கி எப்படி சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாமா? காலையில் மணி மணியை பார்த்தா மணி 5 தாண்டிச்சிங்க. உடனே கிச்சனுக்கு போயிட்டு ஃப்ரீயாக போகிறதுக்கு தண்ணியில் ஜீரகம் போட்டு வச்சுனேன். அதையும் ஒரு கல்ப் அடிச்சுட்டு காலை கடன்லாம் வந்து முடிச்சுட்டு பார்த்தா ஒரு சீனி கிழங்கு இருந்துச்சுங்க. அதையும் சாப்பிட்டு பக்காவாக சொக்கா போட்டு கிளம்பியாச்சுங்க. வெளியே வந்து தலையை காட்டினா மழை பெய்யுதுங்க. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நீ மழையோடைய அந்த ரன்னை முடிச்சிடலாம், மழையா நானா என்னன்னு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இங்கே தெரியுதா எப்படி மழை பெய்யுதுன்னு பாருங்க. தூர ஆரம்பிச்சிருச்சு. மழையில் தான் ஓடையும் போகிறேன். டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணலான்னு எப்படிங்க? என்னுடைய பேர் வெங்கடேஷ். நான் ஒரு லோ விஷன் ரன்னர், அதாவது டிசபிலிட்டி, விஷுவலி இம்பேர்டு, பார்சலி பிளைண்ட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து நிறைய ரன்னிங்கில் வந்து நிறைய மைல் ஸ்டோன் வந்து, அதுவும் குறிப்பாக லாங் ரன்னிங்கில் தான் என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸ். நிறைய விஷயங்கள், நிறைய அர்த்தமுள்ள விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு தான். நீங்களே இந்த ஜேர்னியில் எங்களோட ஜாயின் பண்ணி எங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள். ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி எந்த குழப்பமும் இல்லை. ஒரே ரோடு தான். கன்னியாகுமரி நோக்கி ஓட போகிறோம். 30 டேஸும் ரன்னிங்கோட சேர்த்து நம்ம ஒரு விஷயத்தையும் கற்றுக்கிற போகிறோம். அதில் என்ன பார்த்தீங்கன்னா, உலக சுற்றுச்சூழல் தினம். திருடன் திருந்தினால் மட்டும் திருட்டு ஒழியும் அந்த சொல்லுக்கு இணங்க, பொதுவாக ஒரு மனிதன் தன்னையும் தன்னை சுற்றியுள்ள இடத்தையும் பேருந்திலேயோ அல்லது ரயிலிலேயோ குப்பைகளை போடாமல் இருப்பது மட்டுமின்றி மனிதன் அவன் வாழ்நாளில் முடிந்தவரை மரக்கன்றுகளை நடுவதன் மூலமாக சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வைத்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு எல்லாம் நம்மளால் கொடுக்க முடியும். 3 கிலோமீட்டர் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஒரு சுமார் ஒரு 8 கிலோமீட்டர் ஓடலான் இருக்கேன். 3 கிலோமீட்டர் இது ரவுண்டானா. மழை வந்து விட்டு விட்டு பெய்யறதுனால என்னால் வீடியோஸ் தொடர்ந்து எடுக்க முடியல. இந்த ரோடு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி வியூ பாயிண்ட் வரை போவோம். நம்ம அவ்வளோ தூரம் போகிறதில்ல. அதில் ஒரு முருகன் கோயில் வரும். அதில் அப்படியே ரைட் டர்ன் பண்ண போகிறோம். இதுதான் அந்த முருகன் கோயில், முருகன் குன்றம் அப்படிம்பாங்க. இதில் இருந்து தான் டர்ன் பண்ண போகிறோம். அப்படி 4 கிலோமீட்டர் கம்ப்ளீட்டட். வெயில் எவ்வளவோ வந்து மேலே வந்துடலான்னு. ஆனால் அந்த மேகம் இருக்குது பாருங்க, விடவே மாட்டேங்குது. இன்றைக்கி யார் அஜெண்டா கன்னியாகுமரியில் அப்படின்னு மேகமாக தான் இருக்குது. 7 கிலோமீட்டர் டன். நோ எக்ஸ்கியூஸ் ஃபார் ரன், நோ ரீசன், ரன். 1 more day கம்ப்ளீட்டட். நல்ல ரன்னு. ஒரு 45 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 8.5 கிலோமீட்டர் முடிச்சிருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் நேற்றுக்கு ஓடின ரன் தான். அதன் காரணமாக தான் இன்றைக்கி ஒரு நல்ல பேஸில் வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய தெரிஞ்ச ஓடுற ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய சப்போர்ட் எனக்கு தேவை. எல்லோரும் ரன் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. பாய்.